வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், என்ன ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெக்லைனில் வந்து ஒரு லைன் ஜரி, நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து எல்லாமே சில்வர் கலர், எதுவுமே வந்து கோல்டன் கலர் எதுவுமே கிடையாது, எல்லாமே சில்வர் கலர் அண்டு மெரூன் கலரில் வந்து பீட் அண்டு ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே இந்த சுடிதார் ஃபுல்லாகவே அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து சில்வர் கலர் ஜரி கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு சில்வர் கலர் பீடு சுகர் பீட் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் கலர் பீடும் ஒரு மெரூன் கலர் நம்பர் 3 பீடும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் கலர் சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்லைன் இவ்வளோ தான். பீகாக் ஃபில்லிங் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு அதனுடைய ரெட் கலர் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி ஒயிட் கலர் ஜர்தோசி வச்சு முடிச்சிருக்கேன். அதுவே எனாஃபாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே அது எதுவும் ஒர்க் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாடி ஃபுல்லாகவே வந்து ஜர்தோசி. இந்த நிறைய இமேஜஸில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க் வந்து நான் இன்னும் என்னோடய சேனலில் போடவே இல்லை. ஸோ இந்த ஒர்க் வந்து போட்டு காமிச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் ஒரு பீகாக்கோட ஒர்க் மட்டும் முடிக்காமல் இது போடுறது எப்படி அப்படிங்கிறத காட்டலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே தான். இந்த மெரூன் கலரில் வந்துட்டு ஐ மட்டும் மெரூன் கலரும் சில்வர் கலரும் ஜாயின் பண்ணி இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மெரூன் கலர் அண்ட் சில்வர் கலர் மட்டும்தான். இது மட்டும்தான் மல்டி கலரில் ஸ்டோன் கொடுத்து அது சுற்றியும் சில்வர் ஜெரி கொடுத்து சில்வர் ஜெரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு பெண்டன்ட் மாதிரி சும்மா ஒரு ஜிமிக்கி நெத்திச்சுடி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன இது மட்டும், ஏன்னா இதில் ரொம்ப பிளாங்காக இருக்கக்கூடாது, ரொம்ப இதாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் மட்டும். இதுவே ஓவராலாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு பெண்டன்ட் வைப்போம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் போஸ்டாக தெரியும். மெரூன் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ மெரூன் அதிகமாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் இந்த பெண்டன்ட் மாதிரியான டிசைன் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சில்வர் கலர் ஜரி எடுத்ததையும் நம்ம வந்து சில்வர் கலர் ஜரி எப்பயுமே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை லைட்டாக அப்படி இழுத்து விட்டுட்டு, லைட்டாக தான், நீங்கள் ரொம்ப இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி இப்படி நீண்டுகிட்டே போயிடும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக மட்டும் இப்படி இழுத்துட்டு திருப்பி விட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து 1 இன்ச் இருக்கிற ஜர்தோசி வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு மட்டும்தான் இழுக்கணும். நம்ம அதுக்கு மேலே 3 இன்ச் 4 இன்ச்சில் இழுத்தோன்னா அப்படியே தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது. நம்ம வந்து என்ன டிசைன்ஸ் நம்ம போட்டிருக்கோமோ அதோட அளவை இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ இந்த இடத்துல நான் ஏன் அளக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் வருது. நம்ம டேர்னிங் பாயிண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல மட்டும் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஜர்தோசியை. இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி அளக்க வேண்டியது இருக்கும். மற்றதும் சேம் அதே மாதிரி அளந்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இல்லைன்னா நீங்கள் எல்லா அளவுக்குமே நீங்கள் வந்து சேம் அதே மாதிரி கை வச்சு இந்த மாதிரியே கூட அளந்துக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஜர்தோசியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாட் போட்டே ஆகணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சுடிதாருடைய கலரையே நான் வந்து த்ரெட்டெல்லாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மட்டும் நம்ம இப்போ வந்து இதுக்குன்னு ஒரு அளவு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஜர்தோசி வந்து நம்ம சென்டரில் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் விட்டு வைக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்னது தான் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இந்த லைனில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரியே மெஷர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கேப் வேணுமோ, ரொம்ப சின்னதாக நம்ம வைக்க போகிறோன்னா ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம். இல்லைன்னா சேம் இதே அளவு வச்சுட்டு அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எந்தளவுக்கு கேப் விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. எந்தளவுக்கு கேப் வேணுமோ அந்தளவுக்கு கேப் விட்டுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இப்படி ஒவ்வொன்றா கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப்டர் ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மொத்தமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இதே தான் வந்து இந்த பீகாக்குடைய ஃபுல் பாடிக்கும் நான் செய்ய போகிறேன். செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே வச்சு முடிச்சிட்டேன். இந்த கேப்பில் மட்டும்தான் இன்னும் வைக்கணும். இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் வந்து இப்போ அளந்து வச்சேன் இல்லையா, அந்த மாதிரி அளந்து வைக்காமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நம்ம இந்த நீடில் எடுத்துருக்கோம்ல, இந்த நீடில் வந்து எந்தளவுக்கு ஜர்தோசி போகுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதில் இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு எந்த இதுவும் அளக்கெல்லாம் வேணாம், நம்ம அப்படியே ஜர்தோசியை உள்ளே விட்டுட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து அது லூஸாகவே உள்ள, நம்ம வந்து அது ரொம்ப டைட் பண்ண வேண்டியதில்லை. லூஸாகவே விட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு இது கரெக்டாக வந்துடுச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்ததே வந்து இந்த ஜர்தோசியோட அளவு தான் இருக்குது. நம்ம அதை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் எடுத்து வைக்கும்போது காட்டுறேன். நெக்ஸ்ட்டு சேம் இதே அளவு ஜர்தோசியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இது நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் தேவை இல்லையா, நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் தேவை. பட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்குது. அதிலேருந்து நம்ம எப்பயும் கண்டினியூவாக ஜர்தோசி வைக்கிறதுனா எப்படி வைப்போமோ அது மாதிரி வச்சு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க. ஜர்தோசியோட எக்ஸ்ட்ரா பாயிண்டில் ஒரே ஒரு ஜர்தோசியை மட்டும் இப்போ நம்ம கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டேன் பாருங்கள், தனியாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அளந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ராக்டிஸ் பண்ண இதுவும் வந்துடும். ஃபைனலாக இப்போ நம்ம இதில் கிராஸாக எப்படி ஜர்தோசி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதே சைஸில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் முடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இப்படி திருப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எகெயின் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணிடணும், திருப்பி இதனுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா ஒரு சின்ன ஜர்தோசி, அதோடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து அங்கே இன்னொரு ஸ்டிச் போட வேண்டியதில் ஒரு ஸ்டிச்சே போதும். போட்டுட்டு இந்த ஜர்தோசி இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாயிண்டில் வந்து நிற்கும். எண்டிங் பாயிண்டில் எகெயின் ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சைடு, அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு ஜர்தோசி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அங்கே ஒரு ஜர்தோசி வச்சு ஒரு தடவை வந்து லெஃப்ட் சைடு வைங்க, ஒரு தடவை ரைட் சைடு வைங்க. மாற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நாட் போட்டுட்டு திருப்பி மேலேருந்து வரணுன்றது கிடையாது. நம்ம அப்படியே இது ரிவர்ஸ்லையும் எடுத்துக்கலாம். இதே சேம் ஒர்க்கை தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இப்படி மாற்றி இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே வச்சு முடிச்சாச்சு. கார்னரில் வைக்கும்போது கொஞ்சம் நெருக்கமாக வச்சிட்டிங்கன்னா அதில் அந்த கேப்பில் தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சென்ட்ரல் இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி
இந்த இந்த ஜர்தோசிக்கும் நம்ம இந்த சைடில் சைடில் வைக்கிற ஜர்தோசிக்கும் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு ஜர்தோசியாக வச்சுட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் இதே மெத்தட் தான். நம்மளுக்கு ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். சுடியோட ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீகாக்கு வந்து ஐ மட்டும் அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு அது கம்ப்ளீட் ஆகிடும். எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல இருந்து நான் இந்த பீட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நாட் போடுவோம், ஸோ அது அப்படி வெளியே தெரியக்கூடாது இல்லையா, அதனால் பீட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஜர்தோசிக்கு இடையில சின்ன கேப் இருக்கும்ல, அந்த சின்ன கேப்பில் நம்ம அந்த த்ரெட்டை எடுத்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு முடிச்சாச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.